நான் உங்களுக்கு பிரதானமா சொல்றேன், இந்த கடைசி காலத்துல தினசரி கர்த்தருடைய பாதத்துல காலையில உட்காருங்க. அப்படியே நினைச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். இல்லாவிட்டால் காலப்போக்கில் மறந்துடும். ஏதோ நாம தான் வானத்திலிருந்து குதிச்ச மாதிரியும், நாம் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களா இருக்கிற மாதிரியும், நம்முடைய ஞானமும் கல்வியும் அறிவும் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்த மாதிரியும், நம்முடைய மனதிலே நம்மை குறித்து ஒரு உயர்வான எண்ணம் எல்லாம் வந்துவிடும். அதனால என்ன செய்யறாங்களாம், பூர்வ காலங்களை நினையுங்கள், அவர் உங்களை வழிநடத்தின விதத்தை நினையுங்கள். இன்றைக்கு நான் இங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை தானே. கர்த்தர் தானே இதை எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் எனக்கு எவ்வளவு நன்மைகளை பாராட்டி இருக்கிறார் நினைச்சு பார்க்கணும். அந்த பூர்வ காலத்தை நினைக்காவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல, கர்த்தருடைய இடத்துல நீங்க உங்களை கொண்டு வந்து நிறுத்திடுவீங்க. இது சைக்கலாஜிக்கலா உண்டாகிற ஒரு பெரிய பாதிப்பு. நமக்கு என்ன தெரியும், நான் தான் செய்தேன், நான் தான் அலைந்தேன், நான் தான் போனேன், நான் தான் பேசினேன், நான் ஞானம் உள்ளவன், என்னுடைய ஞானம் அறிவு இதை செய்தது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. இதற்கு அவர் சொல்லுகிறார், பூர்வ காலத்தை நினைத்தேன். ஆடுகளின் பின்னால் ஓடித்திருந்த தாவீதை சாம்பலிலும் புழுதியிலும் இருந்தும் எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணினார். பார்த்தீங்களா, பூர்வ காலம். பூர்வ காலத்துல ஆடு மேய்ச்சேன், என்னுடைய சகோதரர்கள் இராணுவத்துல வேலை செஞ்சாங்க, நான் ஆடுகளின் பின்னால் ஓடித்திருந்தேன். வீட்டுல கூட என்னை அற்பமா நினைச்சாங்க, நண்பர்கள் அற்பமா நினைச்சாங்க. எனக்கு நட்பா இருந்தது நான் வளர்த்த ஆடுகள் தான். எனக்கு நட்பு பாராட்ட கூட ஆள் இல்ல. குடும்பத்துல கூட என்னால் இருக்க முடியாது. மந்தையை மேய்த்து கொண்டு பல மைல்கள் போவேன். ஆனால் கர்த்தருடைய கண்கள் என்னை கண்டுபிடித்தது. இன்றைக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. கர்த்தர் எனக்கு பாராட்டின நன்மை கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒரு கூழாங்கல்லை வைத்து கர்த்தர் என்னுடைய ஸ்தானத்தை உயர்த்தினார். பாருங்க, யுத்த களத்துல போகும்போது கூட செருப்பு போட்டு நடக்க தெரியல எனக்கு. பின்னால நினைச்சு பார்த்திருப்பார்ல, செருப்பு போட்டு நடக்க தெரியல எனக்கு, ஒரு பட்டயத்தை பிடிக்க தெரியல, ஒரு ஈட்டியை தூக்க தெரியல. ஆனால் கர்த்தர் தான் என் கூட இருந்து இன்றைக்கு எனக்கு ஒரு ராஜ ஆசனத்தை கொடுத்து, அற்பனாய் ஓடித்திருந்த காலத்துல, ஆடுகளின் பின்னால் ஓடித்திருந்த காலத்துல, சாம்பலிலும் புழுதியிலும் இருந்த காலத்துல சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுத்து கர்த்தர் என்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணினார் என்கிறார். இதான் நன்றியுள்ள இருதயம். நினைச்சு பார்க்கணும் நம்ம. அதுதான் அவர் சொல்ல. அது தினம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, இரவு படுக்கும்போது அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன நன்மை செய்தார் நினைச்சு பாருங்க. நினைக்க 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 தேவன் மேல ஒரு விசுவாசம், ஒரு அன்பு, தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிற ஒரு நம்பிக்கை எல்லாம் நமக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கும். அவர் சொல்லுகிறார், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கும் நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தருடைய துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். பாத்தீங்களா, ஏன் இதை சொல்றாங்க? காலமா ஏன் சொல்றாங்கன்னா, அவர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை மறந்து விடக்கூடாது. அதனால அவங்க அதை பேசினார்கள். நாங்கள் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டாரே. அப்போ அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைவுக்கு கொண்டு வரணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, வேத புஸ்தகத்துல, உங்களுடைய குடும்பத்துக்கு அப்படி தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க. அவைகளை நினைக்க 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 நம்மால எப்படி கர்த்தரை துதிக்காம இருக்க முடியும்? அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். நன்றி உள்ளவர்களாய் இருந்தால் நீங்க உன் கையின் பிரயாசம் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். வேதத்துல படிச்சோமே, அவர்கள் நன்றியை மறந்த போது அவன் எவ்வளவுதான் ஓடினாலும் அலைந்தாலும் உழைத்தாலும் அவன் அறுப்பு காலத்துல அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கான்னு சொன்னாரு. அதை அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு பாருங்க. நீங்க நன்றி உள்ளவர்களாக இருந்தா எதை விதைச்சாலும் அது முளைக்கும். ஈசாக்கு வறண்ட காலத்தில் விதை விதைத்தானாம் ஈசாக்கு. ஆனால் 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். தண்ணி ஓடுற காலத்துல விதைச்சவன் கூட 30, 60 தான் அறுவடை செய்த காலத்துல, மழையே இல்லாத காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். அந்த வருஷத்துல 100 மடங்கு விளைச்சலை கண்டான் என்று இதே வேதம் தான் சொல்லுகிறது. நன்றி மறவாதவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் இத்தனை ஆச்சரியமானவைகள். கர்த்தர் நமக்கு நன்மை பாராட்டி இருக்கிறார்.
நன்றி மறவாதிருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லும்.